நிகிதா, உலக புகழ்பெற்ற திருப்பதியில் லட்டு மோசடி கலப்படம் நடந்தது. மிகப்பெரிய அளவுக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போது லட்டு மோசடியை தாண்டி அதைவிட பெரிய அளவிலே பட்டு சால்வை வழங்குவதிலே மிகப்பெரிய மோசடி நடைபெற்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடி ஊழல் அம்பலமாகி இருப்பதால் பலர் கைதாகக்கூடும். விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பிலே கடந்த 10 ஆண்டுகளாக 2015 முதல் 2025 வரை 54 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டு சால்வைகள் விஐபிகள் அதே போன்ற சிறப்பு தரிசனங்கள் வருவோருக்கெல்லாம் வழங்கப்படுவது வாடிக்கையாக இருந்திருக்கிறது. இந்த பட்டு சால்வை வழங்குவதில் தான் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஒப்பந்த விதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தபடி தூய மல்பெரி பட்டு வழங்க வேண்டும். தூய மல்பெரி பட்டு ஆலோகிராமுடன் இருக்க வேண்டும். ஆனால் தூய மல்பெரி பட்டுக்கு பதிலாக ஒப்பந்ததாரர் தொடர்ந்து 100% பாலியஸ்டர், வெறும் பாலியஸ்டர், மலிவான பாலியஸ்டர் சால்வைகளை வழங்கியுள்ளார் என்பது தற்போது உள் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. இது PR நாயுடு தலைமையிலான தேவஸ்தான வாரியம் எழுப்பிய சந்தேகத்தை தொடர்ந்து பட்டு சால்வைகள் எல்லாம் வாங்கி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. விசாரணையில் இந்த மோசடியின் விவரங்கள், முழுமையான விவரங்கள் தற்போது தெரிய வந்திருக்கிறது. பெரிய நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கும் அதே போன்று கோவிலில் சடங்குகளில் பயன்படுத்துவதற்கும் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டிய தூய மல்பெரி பட்டிற்கு பதிலாக ஒப்பந்ததாரர் மலிவான பாலியஸ்டர் துணிகளை வழங்கியுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெறும் 350 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சால்வைக்கு 1300 ரூபாய் பில் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த கொள்முதல் 50 கோடிக்கும் மேல் இருக்கும் என்பதால் இந்த ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தற்போது தேவஸ்தான தலைவர் நாயுடு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். சால்வைகளின் மாதிரிகள் என்பது மத்திய பட்டு வாரியம், சென்ட்ரல் சில்க் போர்டு என்று கூறுவார்கள், CSB என்று அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த ஆய்வகங்கள் 2 ஆய்வகங்கள் இருக்கின்றன. இரண்டுமே அனுப்பப்பட்டுள்ள பாலிஸ்டர் துணிதான், இது தூய மல்பெரி பட்டு அல்ல என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இது ஒப்பந்த விதிகளை அப்பட்டமாக மீறி இருப்பதற்கு உடந்தை செயலாக கருதப்படுகிறது. அதே போன்று உண்மையான பட்டு பொருட்கள் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்பது கட்டாயமான பட்டு, அந்த ஹோலோகிராம் இருக்கும், அது உண்மையான பட்டு என்பதை சொல்வதற்கு அந்த ஹோலோகிராம் எந்த மாதிரிகளும் இல்லை என்பதையும் கண்காணிப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே அதே போன்று கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த துணி கொள்முதல் பெரும் பங்கை வழங்கியுள்ளது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்பொழுது மாநில ஊழல் தடுப்பு பிரிவுக்கு ACB விசாரணைக்கு, ஆன்டி கரப்ஷன் பியூரோ என்ற ACB விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே லட்டில் கலப்படம் என மிகப்பெரிய அளவுக்கு நாடுகளும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த திருப்பதி விவகாரத்தில் தற்போது பட்டு சால்வை வழங்கியதிலும் மிகப்பெரிய மோசடி, பட்டு துணி என்று பாலிஸ்டர் துணிகளை கொடுத்து ஏமாற்றியது மோசடியும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.